வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது அகில மீடியாவின் இன்றைய நாளுக்கான உலக செய்திகளுடன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவின் அதிகார அடக்குமுறைக்கு பணிய மாட்டோம், ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. ஈரானிடமிருந்து பறிப்பது சுலபமானது இல்லை, பின்வாங்கும் ட்ரம்ப். கப்பல் ஊழியர்களை அமெரிக்கா பிணை கைதிகளாக வைத்துள்ளது, ஈரான் அறிவிப்பு. உலக வரலாற்றில் மிக மோசமான எரிசக்தி நெருக்கடி, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மிக கொடூரமான பதிலடி கிடைக்கும், பதற்றத்தை அதிகரிக்கும் ஈரானின் தொடர் எச்சரிக்கைகள். ஜப்பானுக்கு மீண்டும் விடுக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்க எச்சரிக்கை. மெக்சிகோவில் நடந்த துப்பாக்கி சூடு, கனடிய பெண் சுற்றுலா பயணி உயிரிழப்பு, 13 பேர் காயம். போர்க்களத்தில் புதிய உத்திகளை வெளியிட தயார், ஈரானிடமிருந்து ட்ரம்பிற்கு வெளியான கடும் எச்சரிக்கை. அடுத்த 24 மணி நேரம் சவுதி முதல் ஈரான் வரை டென்ஷன். பாகிஸ்தான் தலைநகரில் லாக்டவுன். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானிய மக்கள் ஒருபோதும் அதிகார அடக்குமுறைக்கு பணிய மாட்டார்கள் என ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் தெரிவித்துள்ளார். அத்தோடு அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே அடிப்படை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் 11 இட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், அமெரிக்கா மீது ஈரானுக்கு ஆழமான வரலாற்று அவநம்பிக்கை இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். அத்தோடு சமீப காலமாக அமெரிக்க அதிகாரிகளின் ஆக்கப்பூர்வமற்ற மற்றும் முரணான அணுகுமுறைகள் நிலைமையை மேலும் சிக்கலாக்கி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானிடமிருந்து யுரேனியத்தை மீட்பது மிகவும் கடினமான வேலை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் என்பது ஈரானில் உள்ள யுரேனிய தளங்களை முற்றிலுமாக அழித்தொழிக்க மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை. அதை அங்கிருந்து தோண்டி எடுப்பது நீண்ட மற்றும் கடினமான வேலையாக இருக்கும் என ட்ரம்ப் அவரது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் அணுசக்தி திட்டங்களை காரணம் காட்டிய அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது பிப்ரவரி 28 முதல் போர் தாக்குதல்களை தொடங்கியது. இந்த நிலையில் தற்போது நடைபெற்ற போரில் யுரேனியம் செறிவூட்டல் ஆலை உட்பட ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் துறைமுகங்களை முடக்கும் நடவடிக்கையாக ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படையின் எச்சரிக்கையை மீறி அக்கப்பல் ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திற்கு சென்றது. இதையடுத்து ஈரான் கப்பலை அமெரிக்க கடற்படை தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்தது. இதற்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரானின் பிராந்திய கடல் எல்லைக்கருகில் ஓமன் கடலில் ஈரானிய வர்த்தக கப்பலான டவுஸ்கா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் கடல் கொள்ளைத்தனமான செயலாகும். கப்பல் ஊழியர்களும் அவர்களது குடும்பத்தினரும் அச்சுறுத்தப்பட்டு பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளனர். இதனை ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் சர்வதேச கடல்சார் அமைப்பு ஆகியவை கண்டிக்க வேண்டும். மேலும் கப்பலையும் அதில் உள்ளவர்களையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஈரான் தனது இறையாண்மையை பாதுகாக்கவும் குடிமக்களை காக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலை வரும் போர்ச்சூழல் காரணமாக உலகம் தனது வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிக மோசமான எரிசக்தி நெருக்கடியை தற்போது எதிர்நோக்கியுள்ளதாக சர்வதேச எரிசக்தி முகவரகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இது உண்மையில் வரலாற்றிலேயே மிகப்பெரிய நெருக்கடி என்று சர்வதேச எரிசக்தி முகவரகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் பிரதித் பிரோல் பிரான்ஸ் வானொலி இன்று தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் ஒரு நாளைக்கு சுமார் 13 பில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் விநியோகம் சந்தையிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது எனவும், இது நெருக்கடியானது 1973, 1979 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளில் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிகளின் கூட்டு பாதிப்பை விடவும் அதிகமானது எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல் வழித்தடங்களில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலகளாவிய எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோக சங்கிலியை முற்றாக சிதைத்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ரஷ்யாவுடனான பெட்ரோல் நெருக்கடி மற்றும் எரிவாயு நெருக்கடியின் விளைவுகளையும் சேர்த்தால் இந்த நெருக்கடி ஏற்கனவே மிக பெரியது என்று அவர் மேலும் கூறினார். இதேவேளை ஈரானுடனான அமெரிக்க இஸ்ரேல் போரின் காரணமாக ஏற்பட்ட எண்ணெய் விலை உயர்வை சமாளிப்பதற்காக மார்ச் மாதத்தில் சர்வதேச எரிசக்தி முகமை தனது மூலோபாய கையிருப்புகளில் இருந்து சாதனை அளவாக 400 பில்லியன் பீப்பாய் எண்ணெயை வெளியிட ஒப்புக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது.
மீண்டும் தொடங்கப்படும் எந்தவொரு விரோத நடவடிக்கைக்கும் ஈரான் தீர்க்கமான பதிலடி கொடுக்கும் என மூத்த தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிரிகள் மீண்டும் மேற்கொள்ளும் எந்தவொரு விரோத நடவடிக்கைக்கும் உடனடி மற்றும் தீர்க்கமான பதிலடி கொடுக்க ஈரானின் ஆயுதப்படைகள் தயாராக உள்ளன என்று ஈரானின் மூத்த இராணுவ தளபதி ஒருவர் கூறியதாக ஈரானிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கதம் அல் அல்பியா மத்திய தலைமையகத்தின் தளபதி அலி அப்துல்லாஹி ஹோர்மோஸ் நீரிணையின் மேலாண்மை உட்பட இராணுவ துறையில் தெஹ்ரான் மேலாதிக்கத்தை தக்க வைத்துள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். கள நிலவரம் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி தவறான கதைகளை உருவாக்குவதை ஈரான் அனுமதிக்காது என்றும் அவர் கூறியுள்ளார். உக்ரைன் மீது மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருப்பது பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. செவ்வாய்க்கிழமை டெலிகிராம் பக்கத்தில் உக்ரைனிய வான் பாதுகாப்பு படை வெளியிட்ட தகவலில் இரவோடு இரவாக ரஷ்ய இராணுவ படை கிட்டத்தட்ட 143 ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தி இருப்பதாக தெரிவித்துள்ளது. ட்ரோன்களுடன் சேர்த்து 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளையும் ஏவி ரஷ்யா இந்த தாக்குதலை முன்னெடுத்து இருப்பது தெரிவித்துள்ளது. ரஷ்யா முன்னெடுத்த இந்த வான்வெளி தாக்குதலில் பெரும்பாலானவற்றை உக்ரைனிய விமானப்படை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தியுள்ளது. நாட்டின் வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் கிட்டத்தட்ட 116 ட்ரோன்கள் மற்றும் ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. உக்ரைனிய தாக்குதலில் இருந்து தப்பிய 22 ட்ரோன்கள் 17 வெவ்வேறு இடங்களில் தாக்குதலை நடத்தியுள்ளன. பொதுமக்கள் மீதான ரஷ்யாவின் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பாதுகாப்பு நடைமுறைகளை குடிமக்கள் கடைபிடிக்குமாறு உக்ரைனிய இராணுவம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஜப்பானுக்கு 2வது முறையாக மீண்டும் ஒரு பெரிய நிலநடுக்கம் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுனாமி எச்சரிக்கை விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு 2வது முறையாக நிலநடுக்க எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்படி எதிர்வரும் வாரத்தில் பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக ஜப்பானிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலநடுக்கம் 8.0 அல்லது அதற்கும் அதிகமான டிக்டர் அளவில் பதிவாகக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளனர். நேற்றைய தினம் வடகிழக்கு கடற்கரைக்கு அப்பால் டிக்டர் அளவுகோலில் 7.7 டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட நிலையில் சுனாமி அலைகள் நாட்டின் கிழக்கு கடற்கரையை எட்டின. புவியியல் ரீதியாக ஜப்பான் நெருப்பு வலயத்தில் அமைந்துள்ளதால் ஆண்டுக்கு சுமார் 1500 நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. மேலும் உலகளவில் 6.0 டிக்டர் அளவுக்கு மேல் ஏற்படும் நிலநடுக்கங்களில் 10% ஜப்பானில் இருந்து பதிவாகின்றமை குறிப்பிடத்தக்கது. மெக்சிகோ நகரில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கனடாவைச் சேர்ந்த பெண்ணொருவர் கொல்லப்பட்டுள்ளார். திங்கட்கிழமை மெக்சிகோ நகரின் வடக்கே அமைந்துள்ள டியோதிஹுகான் தொல்பொருள் ஆய்வகத்தில் நடந்த துப்பாக்கி சூட்டில் கனடாவைச் சேர்ந்த பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். அடையாளம் தெரியாத நபரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு தாக்குதலில் மொத்தம் 13 பேர் காயமடைந்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் அதிகம் கூடும் சந்திர பிரமிடு என்ற இடத்தில் மதிய நேரத்தில் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோ காட்சிகளில் துப்பாக்கி சத்தம் கேட்டு பொதுமக்கள் பயந்து ஓடுவது தெரிகிறது. டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல்கள் மற்றும் போர் நிறுத்த மீறல்கள் மூலம் ஈரானின் ராஜதந்திரத்திற்கு சேதம் விளைவிப்பதாக ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலிபாப் குறிப்பிட்டுள்ளார். அவர் தனது எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவில் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகளால் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான பதற்றம் கடுமையாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இருப்பினும் அழுத்தத்தின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று சபாநாயகர் எச்சரித்தார். பேச்சுவார்த்தை மேசையை சரணடைவதற்கான மேசையாக மாற்ற வாஷிங்டன் முயற்சிப்பதாக அவர் கூறினார். பதற்றம் மேலும் அதிகரித்தால் போர்க்களத்தில் புதிய உத்திகளை வெளியிட ஈரான் தயாராக இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் அமெரிக்க ஈரான் இடையேயான முக்கிய பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நாளை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் தலைநகரின் சில பகுதிகள் கடந்த 3-4 நாட்களாக லாக்டவுனின் நிலையில் உள்ளன. ரெட் ஜோன் பகுதியாக அறிவிக்கப்பட்டவை முழுமையாக மூடப்பட்டுள்ளன. பல்லாயிரக்கணக்கான பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த முறை இரு நாடுகள் மத்தியிலான பேச்சுவார்த்தை சுமார் 21 மணி நேரம் நடந்த நிலையில் இம்முறை கட்டாயம் நீண்டதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் அடுத்த 24-48 மணி நேரம் ஈரானுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வளைகுடா பிராந்தியத்தின் எதிர்காலத்தையும் அமைதியையும் இக்கூட்டம் தீர்மானிக்க உள்ளது. இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா ஈரான் மத்தியிலான பேச்சுவார்த்தை நடந்தும் செரீனா ஹோட்டல் சுற்றியுள்ள முக்கிய பகுதிகள் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களை சுற்றி கடும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்ற நம்பிக்கையில் பாகிஸ்தான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறது. இருப்பினும் ஈரான் தரப்பில் கடைசி கட்ட முடிவு என்னவாக இருக்கப் போகிறது என்பதுதான் முக்கியமான பிரச்சனையாக உள்ளது. இதனால் 2வது சுற்று பேச்சுவார்த்தை நடைபெறுமா அல்லது ஒத்திவைக்கப்படுமா என்பது இன்னும் உறுதியாக இல்லை. இத்துடன் அகிலம் மீடியாவின் இன்றைய நாளுக்கான உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.